சென்னை மாநகரின் நகலாக செவ்வனே வளர்ச்சி அடைந்து வரும் செவ்வாடை பக்தர்களின் திருத்தலம் மேல்மருவத்தூர். தொடர்வண்டி நிலையம், பேருந்து நிறுத்தம், எண்ணற்ற வணிக வளாகங்கள், உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமில்லாத காய்கறி அங்காடிகள் என அழகு மிளிரும் மருவத்தூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதுதான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கல்லூரி வளாகம். பெருநகரத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் மட்டுமின்றி கடைக்கோடி கிராமத்து மாணவர்களும் உயர்கல்வி பெறும் வகையில் பொறியியல் கல்லூரிகளும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளும் பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கும் ஆதிபராசக்தி கல்லூரி கலையரங்கத்தில் கவிபாடும் கவிஞர்களும் பெருமைமிகு பேராசிரியர்களும் முனைவர் பெருமக்களும் கல்லூரி மாணவர்களும் அவனி மாடசாமியின் தலைமையில் அணி அணியாய் பங்கேற்று விவாதிக்கும் மாபெரும் விவாத அரங்கம். மக்கள் தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, பக்தி நெறி வளர்த்து கல்வி ஒளி பரப்பி வரும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தைத்திருநாள் நாளை பிறக்க இருக்கிறது. தைத்திருநாளை வரவேற்க இருக்கக்கூடிய இந்த இனிமையான சூழலில் போகி திருநாளாக, போகி பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த திருநாளில் பாரதிதாசன் சொன்னதைப் போல பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லுவார். பழையவற்றை போக்கி புதியவற்றை நாம் நல்ல விஷயங்களாக எடுத்துக்கொள்வதுதான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாழ்வியல் மாற்றம் என்று சொல்லுவார்கள். அந்த மாற்றம் தமிழர்கள் வாழ்வியலில் நிறைய நடந்திருக்கிறது. தாத்தா காலத்தில் இருந்தது போல இப்போது இல்லை. அப்பாக்கள் காலத்தில் இருந்தது போல இப்போது இல்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இருப்பது போல இனி வருங்காலத்தில் இருக்குமா என்று நாமும் கேள்வி எழுப்பி பார்க்கிறோம். மாற்றங்கள் ஒவ்வொரு காலமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றங்களை உள்வாங்கி கொண்டால்தான் இன்றைக்கு உலகம் போற போக்கில் நாமும் வாழ முடியும். அதை உணர்ந்த தமிழ் சமுதாயம் காலங்காலமாக வாழ்வியல் மாற்றத்தை கண்டு வந்திருக்கிறது. அந்த வாழ்வியல் மாற்றத்திற்கு வித்திட்டது எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் கூட 3 முக்கியமான விஷயங்களை நாம் மறுக்க முடியாது. ஒன்று வெள்ளித்திரை, திரைப்படம். திரைப்படத்தை ஒதுக்கிவிட்டு ஒரு பொழுதுபோக்கு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று நினைத்து பார்க்க முடியாது. அதை போல சின்னத்திரை. அதை சின்னத்திரை என்று சொல்லுவதை விட நம் வீட்டு செல்லத்திரை என்று சொல்லலாம். ஏனால் அந்த தொலைக்காட்சியை பார்ப்பதிலே தான் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு கொண்டு தனக்கு விரும்பியதை பார்ப்பதற்காக அதை செல்லத்திரையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். செல்லத்திரை. அதற்கடுத்து அறிவியல் வளர்ச்சியினுடைய உச்சமாக உலகையே தன்னுடைய கைக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய இணையதளம். இந்த இணையதளத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி இன்றைய இளைஞர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இணையதளத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இளைஞர்கள் போனால்தான் தமிழ் சமுதாயம் முன்னேற முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய கல்வியும் வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கணினி அறிவு இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு கணினியினுடைய வளர்ச்சி இந்த நாட்டில் வந்திருக்கிறது. இந்த போகி திருநாளில் நல்லவற்றை நாடி பேசுவதற்காக 3 அணியாக இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த 3 அணியினரையும் இப்போது அறிமுகப்படுத்துவோம் நேயர்களுக்கு. வெள்ளித்திரை என்ற அணிக்காக விவாதம் செய்ய வந்திருக்கிற 3 பேர். அணித்தலைவராக ஆசிரியர் தாமரை கண்ணன், அவரை தொடர்ந்து திருமதி பாரத் செல்வி, அவர்களை தொடர்ந்து மாணவி எம் சந்திரகலா, அதற்கடுத்து சின்னத்திரை என்ற அணிக்கு விவாதம் செய்ய வந்திருக்கின்ற 3 பேர். அணி தலைவராக தணிகை வேலன், அவர்களை தொடர்ந்து மதுரை முத்துக்குமார், அவர்களை தொடர்ந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கல்லூரியினுடைய மாணவி ஆர் கவிதா. சின்னத்திரை மாற்றம் தந்ததை விட
இணையதளம் தந்திருக்கிறது ஏராளமான மாற்றம் என சொல்ல இந்த 3 பேருக்கும் தலைமையேற்றிருப்பவர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராமசாமி. அவர்களை தொடர்ந்து பொறியியல் கல்லூரியில் படித்து முடித்த கான்சா சாதிக், அவர்களை தொடர்ந்து பெங்களூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜான்சி மேரி, மூன்று அணிகளும் மும்முனை விவாதமாக இங்கே பேச இருக்கிறார்கள். காரசாரமான விவாதத்திற்கு உள்ளே போறதற்கு முன்னால் ஒவ்வொரு அணியினுடைய தலைவரும் தாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பில் எதை நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொருவரும் முதலில் தங்களுடைய பேச்சை தொடங்குகிறார்கள். முதலில் வெள்ளித்திரை என்ற அணியினுடைய தலைவர் தாமரை கண்ணன் வருகிறார். வாங்க. மண் பயனுற வேண்டும் என்ற கொள்கையோடு மக்களுக்காக நடத்தப்படுகிற மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த தைத்திங்கள் நாளில் உலகத் தமிழர் நெஞ்சங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிற இந்த விவாத மேடையை முறைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற நடுவர் பெருமானார் உள்ளிட்ட அவையோரையும் வணங்குகிறேன். இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல தலைப்பு விவாதத்துக்கு வைத்திருக்கிறீர்கள். எம் தமிழன் உயர்ந்து வாழ்வதற்கு, மேம்பட்டு வாழ்வதற்கு எது காரணம் என்ற ஒரு தலைப்பை இங்கே முன்னிறுத்தி இருக்கிறோம். இந்த மாற்றத்தை எது கொடுத்தது? நடுவர் அவர்களே, உலக சினிமா தோன்றி 100 ஆண்டுகளுக்கு மேலானது. இந்திய சினிமாவும் தமிழ் சினிமாவும் வந்து 100 ஆண்டுகள் ஆனது. இதன் ஆயுள் 100 ஆண்டுகள் தான். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எம் தமிழினம் அன்றைக்கே இசையோடும் நாடகத்தோடும் கூத்தோடும் ஆடல் பாடலோடும் தன் வாழ்க்கையை இணைத்து கொண்டது. அன்றைக்கு பாணனும் பாடினியும் என்ன செய்தார்களோ அதைத்தான் இன்றைக்கு வெள்ளித்திரை செய்து கொண்டிருக்கிறது. இவனுக்கு வெள்ளித்திரை என்பது புதிது அல்ல. ஆக தன் வாழ்வியல் முறைமைகளை வெள்ளித்திரையில் அவன் பார்க்கிற போது அந்த வெள்ளித்திரையின் விஷயங்களை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதன் மாற்றத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறான். இந்த வெள்ளித்திரை நல்ல மாற்றத்தை கொடுத்ததா கெட்ட மாற்றத்தை கொடுத்ததா என்பதல்ல விவாதம். ஆனால் இந்த தமிழனின் வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றத்தை, இந்த தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை வெள்ளித்திரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, எந்தெந்த மாதிரியான மாற்றத்தை தந்திருக்கு வெள்ளித்திரை? இந்திய சுதந்திர வேள்வி, விடுதலை வேள்வி நாடு முழுவதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த போது வங்கத்துக்கு நிகரான ஒரு வேள்வி தமிழகத்தில் சுடர்விட்டு எரிந்தது. இந்தியாவிற்கே விடுதலை வேள்வியை ஊட்டியவன் தமிழன். அந்த தமிழனுக்கு விடுதலை வேள்வி ஊட்டி கொடுத்தது தமிழ் சினிமாவின் திரைப்பட பாடல்கள். அன்றைக்கே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியை எங்கள் தமிழினத்துக்கு மீண்டும் அறிமுகம் செய்தது வெள்ளித்திரையின் பாடல்கள். என் இனம் 5000 ஆண்டுகள் பழமையான இனத்தின் மதிப்பை தமிழன் மறந்து கொண்டிருந்த போது, தமிழா கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே கூடாது நீ ஒரு தாமதம் உடனே எழு தமிழான பாரதிதாசனை எனக்கு அறிமுகம் செய்தது வெள்ளித்திரையின் பாடல்கள். சங்கே முழங்கு முழங்க செய்ததும் அந்த திரைப்படம். சங்காரம் எடுத்து முழங்க சொன்னது என் தமிழிசை பாடல்கள் தான். மொழியின் அருமை தெரியாத இரு தமிழன் கிடந்த போது தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழங்கள் உயிருக்கும் நேர் என்று அந்த அமுதத்தேன் தமிழை எங்களுக்கு மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து கொடுத்தது வெள்ளித்திரையின் பாடல்கள். ஏன் பகுத்தறிவை மறந்து இந்த ஒரு சமூக சலக்கு என்ற முடைநாட்டத்திற்குள் தமிழன் மூடி கிடந்த போது வேப்ப மர உச்சியில் இன்று பேயொன்று ஆடுதென்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க என்று பட்டுக்கோட்டையார் வாயிலாக எம்மை தட்டி எழுப்பியது வெள்ளித்திரை. நண்பர்களே, தம் சமூக அவலங்களை அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று உண்டோ தத்தகிட 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 தித்தோம் தத்தகிட தத்தகிட தித்தகிட தித்தோம் என்று இசையோடு பாரதியை எனக்கு சொல்லி சமத்துவம் பேசி சமூக அவலங்களை சட்டையை பிடிக்க சொல்லி கொடுத்த வெள்ளித்திரை தமிழனை உச்சாணி கும்பில் உட்கார வைத்திருக்கிற நடுவர்களே, யாருக்கு திறமை இருக்கிறதோ அவரை வாரி சுருட்டி அரவணைத்து முத்தமிட காத்திருக்கிறது எங்கள் வெள்ளித்திரை. அப்படி தமிழனின் வாழ்வியல் மாற்றத்திற்கு விதையை போட்டு விருட்சமாக மாற்றியிருக்கிற வெள்ளித்திரை தான் தமிழனின் வாழ்க்கை மாற்றத்திற்கு காரணம் என்று சொல்ல அமைகிறேன். நன்றி. வெள்ளி வாழ் திரை என்று கூட சொல்லலாம் என்று சொன்னார். பாரதிதாசன் பாடலையும் பாரதியார் பாடலையும் இந்த நாட்டுக்கு தந்து கொண்டிருந்த திரைப்படம் மக்களுக்கு எப்படி இனிமையான பாடலை போய் சேர்த்தது, இன்றும் அப்படி போய் சேர்க்கிறதா என்ற கேள்வியோடு சின்னத்திரை அணியிலிருந்து அணித்தலைவர் வருகிறார். வாங்க.
தமிழனாய் பிறந்தவன் மட்டும் தமிழன் இல்லை, தமிழ் படிக்கின்ற எல்லோரும் தானும் ஒரு தமிழன் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகின்ற ஒரு ரசவாத மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரே மொழி எங்களுடைய தமிழ் மொழி மட்டும்தான். நடுவர் அவர்களே சொல்லுங்க. நடுவர் அவர்களே, இதே ரசவாத கொள்கை எங்களுடைய சின்னத்திரைக்கும் பொருந்தும். சின்னத்திரையை பார்க்கின்ற அனைவரையும் தன்னகத்தே இழுத்து அதில் லைக்க செய்து அவர்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ரசவாத தத்துவத்தை கொண்டது எங்களுடைய சின்னத்திரை தான். ஐயா, ஒண்ணுமே இல்லை. தரையில ஆடிக்கிட்டு இருந்த என் குப்பனையும் சுப்பனையும் கடைக்கோடி கிராமத்து ஆலமரத்தின் ஆணிவேரில் ஊறிக்கொண்டிருந்த கலைஞர்களையும் நீ தரையில் ஆடியது போதும், வந்து திரையில் ஆடி என்று சின்னத்திரையில் ரியாலிட்டி ஷோக்களை உருவாக்கி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் சின்னத்திரை செய்த மிகப்பெரிய மாற்றம். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் என்றால் கூட அதை இமைக்கின்ற நேரத்தில் என் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாதீர்கள், அது உங்களுக்கு ஆபத்து, ஒருவேளை சுனாமி வரலாம் என்று என்னை தட்டி எழுப்பி விழிப்புணர்ச்சியை கொடுத்தது தொலைக்காட்சி செய்த சாதனை. மழைக்காலம், இந்த மழைக்காலம் வந்துச்சுன்னா குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, இடி மின்னல சிக்குவாங்க, இறந்த குழந்தைகள் கூட உண்டு. ஆனால் தொலைக்காட்சிகள் வந்த பிறகு இன்று மழை பெய்யும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பெய்யறதுனால லீவு, இங்கே இந்த பக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை பெய்யறதுனால லீவு, இங்கிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் மழை கிடையாது, அதனால லீவு கிடையாதுன்னு சொன்னா என் பசங்க முகத்தை பார்க்கணுமே. பாடுறா, விழுப்புரம் மாவட்டத்திலே லீவ் விடுறான், இங்கிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திலே லீவ் விடுறான், இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் லீவ் விட மாட்டேங்கிறானே, அப்படி ஒரு வேதனை. ஒரு இனத்தை எழுச்சி பெற வைக்கக்கூடிய செயல் எங்கள் தொலைக்காட்சிக்கு மட்டும்தான் உண்டு. ஒரே வரிதான், 2 வரி தான் போட்டான். என் நாட்டிற்கும் ஈழத்திற்கும் வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு போட்டு கீழே போட்டான். பிரசவ அறையில் குழந்தை பிறந்தால் என் நாடு, பிற சவங்களுக்கு இடையில் குழந்தை பிறந்தால் ஈழம்னு போட்டானே. ஒரு இனத்தையே எழுச்சி பெற வைக்கும் செயல், எவ்வளவு பெரிய செயலுங்க. அந்த மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியது எங்களுடைய சின்னத்திரை செய்த சாதனை. அதுதான் வாழ்வியல் மாற்றங்களுக்கு வித்திடுகிறது என்று சொல்லி என் முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமை. சின்னத்திரை எப்படியெல்லாம் ஒரு போர்க்குணத்தோட இளைஞர்களை உருவாக்குது, நாட்டு நடப்பை கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்குது, இந்த இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு நம்மை வாழக்கூடிய முறையை மாற்ற செய்கிறது. ஒரே ஒரு வருத்தம், எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து மொத்தமாக விடுமுறை விட்டா மாணவர்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு மட்டும் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய அந்த செய்தியையும் கூட மிக சுவராசியமாக சொல்லி இருக்கிறார். அவரை நாம் வாழ்த்துவோம். இப்போ இணையதளத்தினுடைய அணித்தலைவர் முனைவர் பேராசிரியர் ராமசாமி அவர்கள் இப்போது இணையதளத்திற்காக. ஐயா, 20 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எப்படி பள்ளியில் நீங்களும் நானும் எப்படி படித்தோம்? 20 வருடத்துக்கு முன்னால் ஆசிரியர் சொல்கிறத கேட்டு நாமளும் அப்படியே சொல்லுவோம். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஒரே ஆசிரியர்கள் தான் நான் படித்த பள்ளி. ஆனால் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற என்னுடைய இளைய சமுதாயம் வகுப்பறையிலே உட்கார்ந்து கொண்டு காலையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானியோடும் மதியத்தில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களோடும் உரையாடி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த காலையில் அமெரிக்க பெண்ணோடும் மாலையில் இங்கிலாந்து பெண்ணோடும் பேசினால்தான் தவறு. ஆனால் காலையில் அமெரிக்க நாட்டில் உள்ள விஞ்ஞானியோடும் மாலையில் இங்கிலாந்து நாட்டில் உள்ள பேராசிரியரோடும் என் மாணவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிற உண்மையிலேயே அருமையான முதல்வர் இவர். அவரை நாம் பாராட்டுவோம். அந்த கல்வி புரட்சிக்கு வித்திட்டது இணையதளம் அல்லவையா? சென்னை நகரத்திலே கிடைக்கின்ற மருத்துவ வசதிகள் தென்கோடி தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு ஏழை கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஏழை விவசாயிக்கு கிடைக்கிறது என்றால் இந்த டெலிமெடிசன் என்ற ஒரு இணையதள வசதி தான் ஏற்படுத்தி இருக்குது. உண்மை உண்மை. ஒரு படைப்பாளி தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக அச்சு ஊடகங்களிலே எழுத முடியுமாயா? அச்சு ஊடகத்தில் உடனே எழுதிட முடியாது. சுதந்திரமாக விருப்பு வெறுப்பின்றி சுதந்திரமாக எழுத முடியுமா? சுதந்திரமாக எழுத முடியாது. அங்கே வந்து அதை சரி பார்த்து போடணும்னு நினைச்சாத்தே அதை பிரசுரிப்பாங்க. அப்போ உங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கு வடிகாலாக இருக்கிறது தான் எங்களுடைய இணையதளம். நீங்கள் ஒரு தனி பக்கத்தை இணையதளத்திலே ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வைக்கின்றீர்களா? அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்ததும் எங்கள் இணையதளம் தான் ஐயா. அருமை.
தகவல் தொழில்நுட்பத்தினுடைய புரட்சி, அதுதான் இணையதளம்ங்கிறீங்க. இப்போ 3 அணியிலையும் அணித்தலைவர்கள் ரொம்ப அருமையாக தன்னுடைய தொடக்க உரையை இங்கே பேசியிருக்கிறாங்க. தொடக்க உரை ஒருவரை ஒருவர் குறை சொல்வது என்று இல்லாமல் அந்தந்த துறை இந்த வாழ்வியல் மாற்றத்திற்கு எப்படி துணை நின்றது என்பதை இந்த விவாதத்தில் தந்திருக்கிறார்கள். இப்போது இவர்கள் சொன்னதை வைத்து அந்தந்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் விவாதமாக தருவதற்கு முன் வருகிறார்கள். முதலில் வருவது வெள்ளித்திரை. தமிழர்களின் வாழ்வியல் மாற்றத்திற்கு பெரிதும் வித்திட்டது வெள்ளித்திரையே என்ற கூற்றை ஆணித்தரமாக நிரூபித்து காட்டிய பக்த பிரகலாதா முதல் இன்று வரை வெளிவந்த அனைத்து நல்ல திரைப்படங்களையும் தமிழர் திருநாளில் வாழ்த்தி வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். கடவுளையும் கலாச்சாரத்தையும் நமது வாழ்வியல் நடைமுறைகளையும் நமக்கு அடையாளம் காட்டியது வெள்ளித்திரை. தமிழன் தலை நிமிர்ந்து நின்று என்னுடைய வாழ்வியல் நடைமுறை இப்படித்தான் இருக்கிறதா என்று திரும்பி பார்க்க ஒரு களம் அமைத்து தந்தது இந்த வெள்ளித்திரை. ஆட்டமும் பாட்டமும் அல்ல என் வெள்ளித்திரையின் சிறப்புகள். உழைத்து களைத்து போன வர்க்கம் ஓய்ந்து போய் சாயும் போது ஒரு தாலாட்டு கேட்கிறதே, அதை தந்தது என் வெள்ளித்திரை. சின்னத்திரை உழைத்து களைத்தவனை ஓய்ந்து போகச் செய்யும் மற்றும் ஒரு மாத்திரை. ஆக வெள்ளித்திரை என்றுமே உற்சாகம் தருவதாக, நமது மனநிலையை வாழ்வு நிலையை மாற்றுவதாகவே அமைந்துள்ளது. இசை, நடனம், நாட்டியம் என்ற கலைகள் எல்லாம் உலகின் மூலை முடுக்குகளை எட்டச் செய்தது இந்த வெள்ளித்திரை. சின்னத்திரையிலிருந்து முத்துக்குமார். வாழ்வியல் மாற்றத்திற்கான வித்தினை கடைக்கோடி தமிழனுக்கு கூட தந்தது என்னுடைய சின்னத்திரை தாங்கய்யா. ஐயா, அவங்க சொன்ன ஆன்மீகமும் கலாச்சாரமும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் படங்களாகவே நின்று போச்சு. ஆனால் இன்றைக்கும் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சோனையே ஒரு நிகழ்ச்சியாக ஒரு கோவிலையும் அதில் இருக்கிற கலாச்சாரங்களையும் இன்றைக்கும் தமிழக மக்களுடைய வீட்டுக்கு எடுத்து சென்றுக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய சின்னத்திரை தான். ஐயா, சின்னத்திரை எப்படி தெரியுங்களா? வீட்டு சாப்பாடு மாதிரி. முதல் நாள் சாம்பாரா, அடுத்த நாள் ரசம், அடுத்த நாள் ரசமா, அடுத்த நாள் புளிக்குழம்புன்னு எப்படி மகனுக்கு உடம்பு கெட்டு போகாமல் ஒரு தாய் சமைச்சு கொடுப்பாலோ அந்த மாதிரி மக்களுக்கான தேவையானதை பார்த்து இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க சின்னத்திரை. இல்லை, தொலைக்காட்சி உங்களுக்கு சமைச்சு கொடுக்குதுங்கிறதுனாலதான் வீட்டில் இருக்கிற பெண்கள் மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்காம இருக்காங்களா? ஐயா, சமையல் தெரியாத பெண்களுக்கு கூட இன்னைக்கு சமையல் சொல்லித்தரது எங்களோட தனியார் தொலைக்காட்சி தானுங்க. அருமை அருமை. 1970 சமையல் செய்யறத பத்தி தொலைக்காட்சியில மட்டும் நிகழ்ச்சி வரலைன்னா உண்மையிலேயே இன்னைக்கு புதுசா கல்யாணம் ஆகிற எந்த இளம் பெண்களுக்கும் சமைக்கவே தெரியாது. 1975 பொதிகை தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்படுது. சரி, வயலும் வாழும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இல்லாட்டி இந்தியாவில் புரட்சி, வேளாண்மை புரட்சிங்கிற ஒன்று இருந்திருக்காது. அந்த அளவுக்கு மக்கள்கிட்டையும் சரி கடைக்கோடி தமிழன்ட்ட கூட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியது தனியார் தொலைக்காட்சிகள் தாங்க. இன்று புதிய தொலைக்காட்சி வயலும் வாழ்வு நிகழ்ச்சியை தந்தது. இன்று வேளாண்மை செய்யும் மக்களுக்காக மக்கள் தொலைக்காட்சி அதன் சிறப்பை தந்து. உண்மையா ஐயா, அது மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம எவ்வளவோ வரலாற்று பதிவுகளெல்லாம் மறந்துட்டோம். அந்த வரலாற்று பதிவுகளெல்லாம் இன்னமும் தொகுத்து ஒவ்வொரு நாளும் தொடராக தந்துகிட்டு இருக்கிறது யாருங்கய்யா? தொலைக்காட்சி தான். தமிழா நீ இன்னமும் தமிழன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி தான். அதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம தமிழங்கிறதே என்னைக்கோ மறந்துருப்போம். சமூகத்தில் ஏற்படுற சிறு மாற்றங்களாக இருக்கட்டும், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை அலசி ஆராய வேண்டிய கடமை சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து தட்டு மக்களுக்கும் உண்டு. ஆனால் அதை அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவான முடிவை கொடுக்கின்ற ஒரே ஒன்று சின்னத்திரை மட்டும்தான் இன்றைக்கும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது என என் சின்னத்திரையை சார்ந்து பேசி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சின்னத்திரை எப்படியெல்லாம் இன்னைக்கு மக்களை ஈர்த்திருக்குங்கிறத அருமையாக சொன்னார். இணையதளம் இன்னைக்கு உலகத்தையே ஈர்த்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த இணையதளத்திலிருந்து ஒருவர் வருகிறார். என் கிராமத்து இளைஞன் உள்ளூரையே உலகமாக நினைத்த போது உலகமே உள்ளூர் என்று காட்டியது என் இணையதளம். இதை யாராலும் மறுக்க முடியாது.
ஐயா ஒரு இணையதளத்தோட முகவரி சொல்கிறேன், www.chennaiLibrary.com. இந்த இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா தமிழன் எழுதிய அத்தனை புத்தகங்களையும் தொகுத்து வைத்திருக்கிறான். என் பாட்டன் திருவள்ளுவன் முதல் 18 வயது நிரம்பிய என் தம்பி வரை அத்தனை பேரின் படைப்புகளையும் கொட்டி வைத்திருக்கிறான் என் இணையதளத்தில். ஐயா வைரமுத்து சொல்லுவாரு, உனக்கு வரம் தர யாரோ இருந்த தவம் புத்தகம் பாரு. அப்படிப்பட்ட புத்தகம் நிறைந்து கிடக்கிறது என் இணையதளத்திலா இல்லையா? உங்கள் சின்னத்திரையும் உங்கள் வெள்ளித்திரையும் போக்குவதற்காக பொழுதுபோக்கு. ஆனால் என்னுடைய இணையதளம் பொழுதை ஆக்குகிறது. மறுக்க முடியுமா? ஏன் இன்னைக்கு வேலை வாய்ப்பு எடுத்துக்கங்க. உங்கள் தலைமுறையில் என்ன செஞ்சீங்க? போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எழுதி வச்சுருங்க, வருஷ கணக்கில் காத்துக்கிருப்பீங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வரும்னு. 60 வயசாயிரும், கார்டு வரவே வராது. ஆனால் எங்கள் இணையதளத்தில் இப்போ எங்கள் தலைமுறை அப்படி அல்ல. நேரடியாக ஹச்ஆரோடைய தொடர்பு கொள்கிறான் இணையதளத்தில். ஐயா என்னுடைய ரெஸ்யூம் இது, எனக்கு இருக்கிற திறமை இது, இதை பாருங்க, உங்கள் கம்பெனிக்கு நான் தகுதி இருக்கவனா இல்லையான்னு எல்லா கம்பெனிக்கு அனுப்புகிறான். எல்லா கம்பெனியும் தமிழனை போட்டுக்கொண்டு இழுக்கிறான். நீ வான்னு இழுக்கிறான். ஐயா இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, இணையம் எனக்கு ஒரு வழிகாட்டிங்கய்யா. அடித்து சொல்வேன், இணையம் எனக்கு ஒரு வழிகாட்டி. எப்படி தெரியுமா? பெங்களூரில் போய் அக்காவை பார்க்குறதுக்காக இறங்கினேன். மாட்டியாலானுங்கிற இடத்துக்கு போகணும். அங்கே பேசுகிற மொழி எனக்கு தெரியாது, அந்த மனிதர்கள் புதிது, அந்த இடம் புதிது. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? யாரையும் நம்பலை, என் கையில் இருக்கிற செல்பேசியை நம்பினேன். நேராக எடுத்தேன், கூகுள் மேப்குள்ளே போனேன், மாட்டியாலானுங்கிற இடத்த அடித்தேன், சர்ச் பண்ணேன், வழியை அதுவே காட்டிடுது. இணையதளம் வரைபடத்தையும் ஒவ்வொரு ஊரும் எங்கே இருக்குது, எந்த வழியாக போகலாம்ங்கிற வரைபடத்தை கூட இன்னைக்கு இணையதளத்தில் பார்த்துக்கிறலாம். அப்படி ஒரு மாற்றத்தை இணையதளம் தந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. இப்போ வெள்ளித்திரையிலிருந்து வர்றாங்க. ஐயா தங்க மீன்கள்னு ஒரு படம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. ஒரு தந்தை மகளின் பாசம் அதுல ஒரு வரி வரும்யா, பெண் குழந்தைகளை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் தெரியும் முத்தம் காமத்தில் இல்லை என்று. அருமை. வாழ்க்கையில ரியல் ஹீரோஸ்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. யாரும் தெரியுமா ஐயா உங்களுக்கு? அதாவது ரியல் ஹீரோஸ் அப்படிங்கறத உண்மையான கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் யாரும் தெரியுமாங்கய்யா? யாரு? நம்ம இங்க எவ்வளவோ சந்தோஷமா இருக்கோம், வீட்டுல நல்லது நடக்குதோ கஷ்டம் நடக்குதோ நாங்க அதை பத்தி கண்டுக்கவே மாட்டோம், நாங்க பாட்டு சந்தோஷமா இருப்போம். ஆனா இங்க நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக எங்கயோ ஒரு காஷ்மீர் பார்டர்ல -டிகிரியில குளிர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஏன் ராணுவ வீரன். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளை பின்ன எங்கேயாவது வழியில பார்த்தா எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு சலாம் வைக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த படம் தான் அரண். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம கத்துக்கலையா? ஐயா 2 பாடல் வரியில முதியோர் இல்லங்களை மாத்தணுன்றதுக்காக என்னுடைய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க எங்க வெள்ளித்திரை மூலியமா. மறுக்கிறீங்களா? எப்படி ஏற்படுத்தினாங்க? அவ்வளவுதான் ஐயா. இப்போ வீட்டுல எப்படி ஏற்படுத்தினாங்கன்னா அவ்வளவுதான். சொல்ல வரையா, எங்களுடைய இளைஞர்கள் இப்போ என்னென்ன நடக்குதுன்னா பார்ப்பாங்க. வெள்ளித்திரை, சின்னத்திரை, இணையதளம் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அதுல ஆழமா பதியுதுன்னா அவங்க பொழுதுபோக்குனா என்ன பண்ணுவாங்க? பாட்டு தான் பாடுவாங்க. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே பாடும்போது அவங்களுக்கு அங்க அம்மா உணர்வு வருமா வராதா? மனசுக்குள்ள வரும்ல. அப்ப யோசிப்பாங்கல்ல, அப்ப இந்த மாதிரி பாட்டு கேட்டாத்தே அம்மாங்கிற உணர்வே வரும். சின்னத்திரை என்ன சொல்லுகிறது வெள்ளித்திரையின் விவாதத்துக்கு? இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இணையதளம் தான் சிறந்துன்னு பேச வந்திருக்காங்க, வெள்ளித்திரை தான் சிறந்து பேச வந்திருக்காங்க. இவர்களுடைய திறமையை வெளியெடுத்துட்டு வரதை எங்க சின்னத்திரை தான் மறந்துட்டு பேச வந்திருக்காங்க. என்ன சின்ன புள்ள தளமா இருக்கு இதெல்லாம். இத சொல்லுங்க. சரி,
அடுத்ததாக சின்ன திரையில வந்து முகத்தை காமிச்சு பேசிக்கிட்டு வெள்ளித்திரை சிறந்தது, இணையதளம் சிறந்ததுன்னு எப்படியா சொல்ல போச்சு? அடுத்ததாக நம்ம மாணவர்கள் எடுத்துப்போம். ஒரு நாள் கூட முன்னாடி பெஞ்சில யாருமே உட்காந்து நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இவர்கள் எல்லாம் வந்து நல்லா மேக்கப் போட்டு முன்னாடி பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்களே, எதுக்கு? எங்கள் சின்ன திரையில் வருவதற்காக தானே. நடுவர் அவர்களே, பாரம்பரியம்னா என்னன்னே தெரியாத மாறிவிட்டது. ஒரு திரைப்படம் இப்படி அனைத்து மக்களுடைய முகத்தை காட்டுமானா காட்ட முடியாது. ஆனா சின்ன திரை இன்றைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களின் முகத்தை காட்டுகிறது என்று சொன்னால் இது ஒரு பெரிய மாற்றம் தானே. நடுவர் அவர்களே, இன்றைக்கு பாரம்பரியனா என்னன்னு கேட்குற நிலைமை ஆயிடுச்சு. பாரம்பரியனா இப்படி தான் இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தது எங்கள் மக்கள் டிவி ஆகிய சின்னத்திரை தான். கோட்டு சூட்டு போட்டுட்டு செய்தி வாசிக்கிற காலம் மாறி பாரம்பரியமான உடைய வேஷ்டி ஷர்ட்டியை போட்டுட்டு செய்தி வாசிக்கிற துறை ஒரே துறையாது எங்கள் மக்கள் டிவி ஆகிய சின்னத்திரை தான். நான் வந்து ரொம்ப பெருமையாக எங்க சொல்லிக்கிறேன். விவாத அரங்கத்தின் நடுவரே வேட்டி சட்டையில தான் நிக்கிறேன். பாருங்க, இணையதளத்திலிருந்து அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். மாமா, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு எங்க அம்மா வயக்காட்டுல எங்க அப்பாவை கூப்பிடுவாங்க. நான் பார்த்திருக்கேன். நீங்க எதுவும் மாமாவை கொண்டு வந்து கூட்டத்தில் உட்கார வச்சு தேடுறீங்களான்னு பார்த்தேன். ஆனா இன்று என் கணவன் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி இருக்கும்போது நான் எப்படி அந்த வார்த்தையை உபயோகிக்க முடியும்? அதனால்தான் இன்று இணையதளத்தின் மூலம் ஸ்கைப் என்ற ஒரு வலைதளத்தின் மூலம் என் கணவரை நேரடியாக தொடர்பு கொண்டு அவரிடம் நான் பேசுகிறேன். அது இலவசமாக பேசுகிறேன். இது இணையதளத்தின் மாற்றம் அல்லவா? இல்ல, இலவசமா பேசுற வசதி நம்ம நாட்டில் இருக்கா இல்ல வெளிநாட்டில் தான் இருக்கா? ஐயா, நம்ம நாட்டில் அது ஏங்கிட்ட, நான் தமிழச்சியா ஏங்கிட்ட இருக்கியா? இது மாற்றம் இல்லையா ஐயா? இதை கூகுள் தட்டினாலே உங்க பேர் ஆட்டோமேட்டிக்கா வந்து நிக்குதுயா. இது இணையதளத்தின் சாதனை அல்லவா? இது இணையதளத்தின் சாதனை இல்ல. இணையதளத்துக்கு சாதகமா நடுவுரை இழுக்கிறதுக்கான பேச்சு இது. இந்த பக்கம்லாம் வரமாட்டோம். ஐயா, என்ன மாதிரி அழகான பொண்ணை பார்த்து இந்த வெள்ளித்திரையில 3 மணி நேரம் படம் பார்த்தவன் சொல்றான், ஓரமா நடந்த என்ன நடையா, இது நடையா அப்படின்னா ஒரே ஒரு முறைச்சேன் பாருங்க. எந்த கடையில நீ அரிசி வாங்குற அப்படின்ற ஐயா, இதான் வெள்ளித்திரை இன்னைக்கு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஓ, அந்த பாட்டு படிக்கிற அளவுக்கு இப்ப கூட அப்படித்தான் குண்டா தெரியுறீங்க ஐயா. அதனால தான் எனது முகநூல்ல எனக்கு கொஞ்சம் அழகா ஸ்லிம்மா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒட்டிருக்கேன். இது எங்க இணையதளத்தின் சாதனை தானே ஐயா? இல்ல, உங்க உருவத்தை ஒல்லியா மட்டும் வச்சு காமிச்சா பரவாயில்ல, உருவத்தையே வேற மாதிரி காமிச்சு ஏமாத்தினா. இப்ப வெள்ளித்திரையிலிருந்து தாமரை கண்ணன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விவாத அரங்கின் தலைவர் அவர்களே, இவர்கள் சின்னத்திரையில் மானாடுகிறது, மயிலாடுகிறது, மானமும் மரியாதையும் சேர்ந்தாடுகிறது. தமிழனின் பண்பாடு தலைதெறித்து ஓடுகிறது. அங்கே மட்டும்தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது, எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது. நான் ஒரு இயற்பியல் ஆசிரியன், இந்த வார்த்தையை சொல்வதற்கான வன்மையாக கண்டிருக்கிறேன். ஆடுவது குத்தாட்டம், அங்கே எங்கே வந்தது கெமிஸ்ட்ரி, அங்கே எங்க வந்தது பிசிக்ஸ், அங்கே எங்க வந்தது பயாலஜி, அங்கே தமிழனின் ஹிஸ்டரி தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமாவிலும் வில்லன்கள் உண்டு, கதாநாயகர்கள் உண்டு. ஆனால் 3 மணி நேர முடிவில் வில்லன் சாவான், கதாநாயகன் வாழ்வான். தவறு செய்வோன் தண்டிக்கப்படுவான் என்ற சமூக நீதியை சினிமா சொல்லுகிறது. ஆனால் 3 ஆண்டுகளாக இழு இழு என்று ஜவ்வாக இழுக்கிறீர்கள் நெடுந்தொடரை. எந்த வில்லையும் சாகவில்லை. எங்கள் கதாநாயகிகள் பேக்க ஒண்ணு போட்டுக்கிட்டு பாவம் ரோடா கண்ணீர் விட்டு அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். காலத்து சிந்து பாத்து கதை கூட இவ்வளவு தூரம் தொடர்ந்து வந்திருக்காது. கன்னித்தீவு, இது திருமதி தீவுகள் இழுத்துக்கொண்டே போகிறது. உலக மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஓ தமிழச்சிகள் இவ்வளவு கொடுமையானவர்களா? எங்கள் தமிழச்சிகளை பற்றிய தவறான கருத்துருவாக்கத்தை உருவாக்கியது சின்னத்திரை. நடுவர் அவர்களே, 2009 மே மாதத்தில் ஈழத்திலே எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் அறுக்கப்பட்ட போது என் தமிழனை அந்த கிரிக்கெட் மேட்ச், உலக வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க சொல்லி முடக்கி போட்டது இவர்கள் சின்னத்துறை. எங்கள் உணர்வுகளை அழுத்தியது சின்னத்திரை.
வைரமுத்து அழகாக சொல்லுவார், தமிழன் இறந்த பிறகு சவப்பெட்டிக்குள்ளும் உயிரோடு இருக்கும்போது தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளும் 2 முறை அடக்கம் செய்யப்படுகிறார். எங்களிடத்தில் சென்சார் இருக்கிறது, அதை தாண்டி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவர்களிடத்தில் ரிமோட் இருக்கிறது, இவர்களிடத்தில் மவுஸ் இருக்கிறது, இவர்கள் எதையுமே செய்வதில்லை. ஆனா சென்சார் இருக்கிறதா சொல்றீங்க, அது சரியா இயங்குதா? இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட படங்கள், நல்ல படங்கள் மட்டும்தான் இன்றைக்கு தியேட்டரில் ஓடுகிறது, கெட்ட படங்கள் தியேட்டரை விட்டு ஓடுகிறது. அதற்கான உரிமையை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் எங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். தான் பயன்படுத்தாத பொருட்களை எல்லாம் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தி எங்கள் மக்களை மூளைச்சலவை செய்கிறார்கள். நான் நினைக்கிறேன் நியூஸ் என்று ஒன்று உண்டு, ஆனால் சமீப காலமாக செயற்கைக்கோள் தொலைக்காட்சியில் வந்த பிறகு நியூஸ் அல்ல, வியூஸ் மட்டும்தான் இங்கே இருக்கிறது. செய்தி என்பது ஒன்றுதான், உண்மை என்பது ஒன்றுதான். ஆனால் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு கோணத்தை சொல்லுகிற போது அது நியூஸ் அல்ல, வியூஸ். எங்கள் வெள்ளித்திரை தாய்ப்பாசத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இவர்கள் இணையதளம் ஊரில் ஆண்டிப்பட்டியில் இறந்து போன தாய்க்கு கூட அமெரிக்காவிலிருந்து வெப் கேமராவில் அந்த வாக்கரசியை போட சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இவர்களிடம் கூகுள் மேப் இருக்கிறது, ஆனால் சொந்த வீட்டின் முகவரி மறந்து போனது. இவரிடம் Facebook இருக்கிறது, அன்னையின் முகம் மறந்து போனது. இந்த இணையதளம் வந்த பிறகு ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். இந்த இணையதளம் வந்த பிறகு அமெரிக்கா அடுத்த வீடாக இருக்கிறது, ஆனால் அடுத்த வீடு தான் அமெரிக்காவாக இருக்கிறது. உண்மையா பொய்யா? இவர்களுக்கு தேவையெல்லாம் சாட்டிங், டேட்டிங், சீட்டிங், இதுதானே உங்களுக்கு தெரிந்தது. எங்கள் வெள்ளித்திரை தமிழனின் மானத்தை, மரியாதையை, திறமையை, பண்பாட்டை ஒரு அடி ஏற்றி வைத்தால் 9 அடி இழுத்து விடுகிற ஒரு மாயவித்தை இவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளித்திரை ஒரு அடி தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டை ஏற்றி வைத்தால் அதை 100 அடி கீழே இழுத்து விடுவது இணையதளமும் சின்னத்திரையும் என்ற குற்றச்சாட்டை தருகிறார் தாமரை கண்ணன். சின்னத்திரை அதற்கு என்ன பதில் சொல்கிறது?